ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, சவுலுக்கு பயந்து தாவீது ஐயா எங்கெங்கேயும் போய் பதுங்கினார். அப்படி தான் நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படி தான் பிரசங்கமும் பண்ணுறாங்க. நல்லா நம்ம தியானித்தோம்னா, ஆடு மேய்க்கிற பொழுது ஒரு முறை சிங்கத்தை என்ன பண்ணுறாரு, கொன்று போடுறாரு. கரடியை கொன்று போடுறாரு. ஆட்டை கவிழ்ந்தனால கீழ்ச்சி போட்டுடுறாரு. கோலியாத்தை ஒரு குழங்களை கொண்டு அடித்து வீழ்த்துறாரு. பாருங்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி ஆடி பாடுறாங்க. 2 முறை சவுலை கொல்வதற்கு வாய்ப்பும் கிடைக்குது. 3000 இராணுவ வீரர்கள் படுத்திருக்கிற இடத்துல சவுல் ரதத்தை நிறுத்தி அங்கே படுத்திருக்காரு. அவருடைய ஈட்டியை தலைமாட்டில் சொல்லியிருக்காரு. குடிக்கிற தண்ணி சொம்பை பக்கத்தில் வச்சுருக்காரு. ஆனாலும் உள்ளே போய் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி சொம்பையும் எடுத்துக்கிட்டு அந்த ஈட்டியையும் எடுத்துக்கிட்டு அவர் போய் சத்தம் போட்டு கூப்பிட்டு, நான் தான் அதை எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறார். பிறகு ஒரு முறை மலைஜாதி போகிற பொழுது அவருடைய வஸ்திரம் தொங்கலை ஒரு கத்தியால் அறுத்து அதை எடுத்துகிட்டு போய் தூரத்தில் நின்று காமிப்பார், கூப்பிட்டு சொல்லுவார். இப்படியாக தாவீது சவுலை கொலை செய்ய வேண்டும், கொண்டு விட வேண்டும் என்று எண்ணி இருந்தால் எப்பொழுதே அவர் கொண்டிருப்பார். அவர் ஒரு வீரன். தாவீது ஒரு அதி புத்திசாலி, பயங்கரமான ஒரு வீரன், ஞானமுள்ள மனுஷன், விவேகமுள்ள மனுஷன். ஒரு பக்கம் இப்படி ஒரு திறமை அவருக்கு இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு வீரன் ஏன் ஓடி ஓடி பதுங்கினார்? அபிஷேகம் செய்யப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட சவுல் கர்த்தருக்கு பயந்ததுனால, தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே நான் கை போடுவதில்லை, நான் கொலை செய்வதில்லை என்று தான் அவர் ஓடினார். சவுலுக்கு பயந்து அவர் போகலை. சவுலை அவர் எப்போதே கொன்றிருக்க வேண்டுமென்றால் அவர் கொன்றிருக்கலாம். ஆனாலும் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே கைப்படக்கூடாது. அவர் துரத்திக்கிட்டு வர்றாரு. ஆனால் கடவுளுக்கு, கர்த்தருக்கு பயந்ததுனால தான் அவர் ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறவர் இல்லை. ஒரு இடத்துல கூட சொல்கிறாரு பாருங்க, அவர் யுத்தத்திலே சத்தாலும் சாகட்டும், அல்லது ஏதாகிலும் கர்த்தரால் அவருக்கு மரணம் வந்தால் வரட்டும், ஆனாலும் என் கையை அவர் மேலே போட மாட்டேங்கிற அந்த உறுதியில் அவர் கரெக்டாக இருக்கார். அதற்காக எங்கெங்கேயோ போகிறாரு, பதுங்குறாரு. இவர் வெட்டிக்கிட்டே பின்னாடி போனாலும் அவர் போகிறார். இதில் ஒரே ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பயந்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜாவாய் சவுல் இருந்தபடினாலே அந்த மனுஷனை தொடக்கூடாது, கைப்படக்கூடாது, அந்த குற்றம் நம்மளை மேலே வந்துடக்கூடாது.